கடலூர் அருகே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவரின் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டனரா அல்லது தற்கொலை செய்து கொண்டனரா? குழப்பத்தில் உறவினர்கள். போலீசார் தீவிர விசாரணை. காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதன்குமார். ஐடி ஊழியரான இவர் ஹைதராபாத்தில் பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை இவரது வீட்டிற்குள் சுதன்குமார், அவரது தாயார் கமலேஸ்வரி மற்றும் சுதன்குமாரின் 10 வயது மகன் நிஷாந்தன் ஆகிய மூவரும் ஒவ்வொரு அறையில் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். அவர்கள் வீடு முழுவதும் ரத்தம் சிதறி கிடக்கும் நிலையில் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதன்குமாரின் தந்தை சுரேஷ்குமார் கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் உடல்நலக்குறைவால் இறந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை இவர்கள் வீட்டில் இருந்து புகையுடன் துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் வந்து பார்க்கும்போது ரத்தம் தெறித்த நிலையில் தாய், மகன், பேரன் ஆகிய 3 பேரும் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இவர்கள் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டனரா அல்லது மகனையும் தாயையும் கொலை செய்துவிட்டு சுதன்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி பழனி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வீட்டில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விசாரணைக்கு பின்னரே உண்மையான தகவல் தெரியவரும்.